Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம திருமலாவில் ஆஃப்லைன் டிக்கெட் புக்கிங் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயின் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸஸ் வந்து 6 ஆஃபீஸஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஆஃபீஸ் வந்து மெயின் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயும் நீங்கள் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அலிப்பிரியில் வந்து உங்களோட அக்கமடேஷன் புக்கிங் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே ரீச் ஆகும்போது உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெயின் சிஆர்ஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து புக்கிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபீஸ் வந்து மெயின் சிஆர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் அங்கேயே இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய்ட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சப் ஆஃபீஸஸ் வந்து மொத்தமாக வந்து 5 சப் ஆஃபீஸஸ் இருக்குது. நடந்து வரவங்க, அதாவது அலிப்பிரி அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து வரவங்களுக்கு திருமலா ரீச் ஆகிற இடத்துல ரூம் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஸ்ரீவாரிமெட்டு வந்து க்ளோஸில் இருக்குது. ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட ரினோவேட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே பக்தர்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அது வழியாக நடந்து போகிறவங்க திருமலா ரீச் ஆகிற இடத்துலையே நீங்கள் உங்களோட அக்கமடேஷன் புக்கிங் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் வந்து 50 ருபீஸ், அதுக்கப்புறம் 100 and 1000 ருபீஸ் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பஸ்ஸில் வரவங்க எங்கே வந்து அக்கமடேஷன் வந்து ஆஃப்லைனில் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேயும் உங்களுக்கு ரூம்ஸ் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ராம்பகுஜா பஸ் ஸ்டாண்ட்லேயும் உங்களுக்கு வந்து சப் ஆஃபீஸ் வந்து இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய்ட்டு ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 50 ருபீஸ், 100 ருபீஸ், 1000 ருபீஸ் ரூமும் இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சப் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகம் வந்து க்ரௌட் இருக்காது. மெயின் ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1 hour to 1.5 hour ஆகும் வந்து உங்களுக்கு புக்கிங் மெசேஜ் வரதுக்கு. இதே சப் ஆஃபீஸ் போகும்போது அங்கே உங்களுக்கு ரஷ்ஷு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொரு சப் ஆஃபீஸை வந்து கௌஸ்துவம் கெஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு இன்னொரு சப் ஆஃபீஸ் வந்து இருக்குது. நீங்கள் அங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்கமடேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது. மெயினாக வந்து உங்களோட ஆதார் கார்டு, வேலிட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ தர்ஷன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து அக்கமடேஷன் வந்து புக் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு புக்கிங்கான மெசேஜ், எந்த ரூம் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற எல்லா மெசேஜுமே வந்து அந்த மொபைல் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால வேலிடான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரூம் புக்கிங் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப் வந்து கொடுத்துருவாங்க. அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் என்ன டைமிங் அலாட்மெண்ட் எல்லாமே அதிலே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரூம் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு SMS ரிகார்டிங் ரூம் அலாட்மெண்ட் வில் பி சென்ட் டு த வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர். ஸோ எந்த கெஸ்ட் ஹவுஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்ததுலேருந்து 1 hourக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ரீச் ஆயிருங்க. ஸோ 1 hourன்றது ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே அந்த இடத்துல ரீச் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து எந்த வழியாக போகிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த இடங்கள்லாம் போய்ட்டு ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் புக்கிங் வந்து நேற்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து சீக்கிரமே வந்து 100 ருபீஸ் ரூம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. பட் அதனால நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைன்லேயே போய்ட்டு டைரெக்டாக இந்த ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சப் ஆஃபீஸ்லேயே நீங்கள் போய்ட்டு உங்களோட அக்கமடேஷன் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அக்கமடேஷனில் புக் பண்ணக்கூடிய அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரூம் வந்து செக் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு கேஷாக வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து காஷன் டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது சென்ட் பண்ணுறதுக்கு 15 to 20 days வந்து ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து அக்கமடேஷனுக்கான அப்டேட். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் ரூம் வந்து அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் திருப்பதியில் ரூம்ஸ் வேணும்னா திருப்பதி வந்து ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ திருமலாவில் ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் இது உங்களுக்கு. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.